शेयर्स की दुनिया இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு ஸ்டஃப் பஃப் பேட்டிஸ். ஆலு ஸ்டஃப் பேட்டிஸ் பண்ணுறதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் போல் ஓமம் உள்ளங்கையாட்டி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியே கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் குக்கிங் ஆயில், எந்த ஆயில் ஸ்ட்ராங் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அந்த ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கையாட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டோ மாதிரி மேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு மேலேருந்து கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதை காட்டன் டவல் அட்டி கவர் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டது வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டுமே எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மல்லியை மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அது லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் முதலே போடணும், நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதே போட்டுக்கோங்க. இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதுவே கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் பண்ணிங்கன்னா எல்லாமே 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. இதில் தேவையான அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்டது சிக்கன் ஸ்டாக் ஒரு 1/2 தான் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் ஸ்டாக் போடுறதா இருந்தால் நீங்கள் சால்ட்டை கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா அதுலேயும் சால்ட் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் இதில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ்குள்ளே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எல்லா மசாலாவும் எல்லாத்தோடையும் ஒட்டுற மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நீங்கள் இது நல்லா கிண்டினதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறப்ப ஒட்டாமல் உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டஃப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்ன மல்லிக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஆறுறதுக்கு அப்படியே விட்டுருவோம். அந்த மீன் வாயில் நம்ம பேட்டிஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் சின்ன சின்ன பவுலாக இந்தமாதிரி பேடாவை எடுத்து ஃபஸ்ட்டு மாவில் 2 பக்கமும் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்போதுமே சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ரவுண்டாக உருட்டிட்டு அதை கொஞ்சம் நீட்டமாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி உருட்டிட்டு சென்டர்லேருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஸ்டஃப்பை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி எவ்வளோ வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது மைதா பேஸ்ட், மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. அந்த மைதா பேஸ்ட்டை 4 கார்னர்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் கையால் கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைட்லேருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் சைட்லேருந்தும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ 2 பக்கத்துலேருந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சைட்லேருந்தும் லைட்டாக இந்தமாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடும் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நம்ம திருப்பி இந்த சைடையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மைதா பேஸ்ட்டை லைட்டாக அது மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகும். பேலன்ஸ் எல்லா பீசஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி பெருசாக ரோல் பண்ணிவிட்டேன். சென்டர்லேருந்து கொஞ்சம் ரவுண்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃப் இருந்துச்சுல அதை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி, ரொம்ப இல்லை லைட்டாக. நம்ம அதுக்கு நிறையா வைக்கணும், இதுக்கு சும்மா லைட்டாக. இப்போ வச்சுட்டு நல்லா நம்ம பீஸா கட்டர் வச்சுருந்திங்கன்னா அதோட ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நான் அப்போதைக்கு அர்ஜென்ட்டில் நைஃப் வச்சு கத்தி வச்சே பண்ணிக்கிட்டேன். பீஸா கட்டர் ஆகிட்டு உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீஸா கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீசஸ் மாதிரியே கட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அதே மைதா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்னா அதை சென்டரில் கொஞ்சம் இடம் விட்டுருந்தோம்னா அந்த ரவுண்ட் கொடுத்தா அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோ. இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல தண்ணி கூட லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஷீட்டையும் லைட்டாக இந்தமாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க லைட்டாக. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் அவங்க அட்ராக்ஷனில் சாப்பிடவும் செய்வாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குட்டியோண்டு ஸ்நாக் மாதிரி சூப்பராகவும் ரெடி பண்ணிடலாம். அடுத்த கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சமோசா தான், ஆனால் இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அவ்வளோதான். சமோசா செய்கிறது நீங்கள் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம்ல. சமோசா சாப்பிட்ட டேஸ்ட்டும் இருக்கும், பார்க்குறதுக்கு பஃப் மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.